February 14 உலகமே வந்து இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடிட்டுருக்கு. ஆனால் இதோடைய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்மளோட ஆர்மி பர்சன் நம்ம நாட்டு மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இதோடைய வந்து விலை மதிப்பில்லாத வந்து ஒரு காதல். கிட்டத்தட்ட வந்து 2019 இதே February 14 ஜம்மு காஷ்மீரில் வந்து புல்வாமா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வாகன வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படுது. அங்கே வந்து பணிக்கு போய்கிட்டு இருந்த நம்மளோட சிஆர்பிஎஃப் வீரர்கள் கிட்டத்தட்ட வந்து 41 பேர் 350 கிலோ எடை கொண்ட வெடிமருந்தை ஒரு ஸ்கார்பியோவில் வச்சு நம்ம வாகனத்து மேலே வந்து மோத வச்சு ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட வந்து 41 பேர் அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துடுறாங்க. 35 பேர் வந்து இதில் வந்து படுகாயம் அடைகிறாங்க. இதில் வந்து ஒரு தாய் வந்து தன்னோட மகனை இழந்திருக்கலாம், ஒரு பெண் வந்து தன்னோட கணவனை இழந்திருக்கலாம், ஒரு குழந்தை வந்து தன்னோட தகப்பனை இழந்திருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒன்று, நான் என் தாய்நாட்டை வந்து காப்பாற்றணும், என் தாய்நாட்டு மக்களை வந்து நான் வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இது ஒன்று தான் வந்து அவங்களோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு மழைன்னா என்னான்னு தெரியாது, வெயிலுன்னா என்னன்னு தெரியாது, பனின்னா என்னன்னு தெரியாது, புயலுன்னா என்னன்னு தெரியாது. அவங்க பாட்டு அவங்களோட வேலையை எது வந்தாலும் அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தன்னோட நாட்டு மேலே வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு தீராத காதல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சக மனுஷனுக்கு மேலே கொடுக்கக்கூடிய அன்பை வந்து நம்ம சரியாக கொடுக்குறோமா? இல்லை. அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலேயும் ஒரு பெண் ஆண் மேலேயும் கொடுக்குறது மட்டும்தான் அன்புன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. சக மனுஷன் மேலேயும் வந்து கொடுக்கக்கூடிய அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நமக்கு எதிர்த்த மாதிரி இருக்கவங்களும் வந்து ஒரு சராசரி மனுஷன்தான், நம்மளை மாதிரி ஆசை அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனுஷனுங்கள் மேலேயும் வந்து ஒரு தீராத ஒரு அன்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இன்னைய நாள் வந்து இந்திய நாட்டோட வந்து ஒரு மிகப்பெரிய கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இறந்த 41 பேருக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை வேண்டிப்போம். எல்லா மனுஷங்க மேலேயும் வந்து கொடுக்கக்கூடிய அன்பை வந்து சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.